ஹாய் பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்கங்க. 2 வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒருத்தி பேரு கவிதா, ஒருத்தி பேரு சாந்தி. சாந்தியும் கவிதாவும் ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க 2 பேருமே ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து திருப்பி காலேஜ் முடிச்சு வேலை பார்க்குறதுல இருந்தே 2 பேரும் ஒரே இடத்துல வேலையும் கிடைச்சிச்சு. நல்ல ஒரு நண்பர்களா இருந்தாங்க. சாந்தி வீட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா திடீர்னு உடல்நலம் சரியில்லாம அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா, அவளுக்கு ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. இவ தான் மூத்த பிள்ளை. அவங்க 2 பிள்ளைகளையும் இவ தான் பார்க்கணும். அவங்க அம்மா வந்து வேலைக்கும் போல. அவங்களுக்கும் உடம்பு முடியாம இருந்தது. அதனால அவங்களும் வீட்ல தான் இருக்காங்க. உடனே சாந்தி தான் அவங்க வீட்டுக்கு அப்பா மாரி. எல்லா பொறுப்பையும் அவ தான் பண்ணிட்டு இருந்தா. அதே மாரி நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா. எந்த குறையும் அவங்களுக்கு வைக்கல. ஒரு ஆம்பள மாரி அவங்க வீட்ல நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. சில வீட்ல அப்படிதான். லேடீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்டர் குடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு அப்பா இல்ல, நம்ம தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அந்த மாரி சாந்தியும் ஒரு நல்ல குணம். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, கவிதா வந்து ஒரு நாள் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, "எடி ரொம்ப போர் அடிக்குடி. நம்ம நாளைக்கு சினிமாக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி சாந்திட்ட கேட்டா. உடனே சாந்தி சொன்னா, "ஐயய்யோ! சினிமாக்கெல்லாம் எங்க வீட்ல விடமாட்டாங்க. அதனால நீ அதெல்லாம் என்ட்ட கேட்காத தயவுசெய்து. ஏன்னா எங்க வீட்ல நான் லேட் ஆயிட்டுனாலே எங்க அம்மா பயமாயிரும். நான் சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு முடிச்சிட்டு வந்து என் தம்பி, தங்கச்சியெல்லாம் பார்க்கணும். எங்க அம்மாவுக்கு வேற முடியல. அதனால தயவுசெய்து என்னைய கூப்பிடாத" அப்படின்னு. "ஏன்டி இப்படி பண்ற? நானா உன்ன என்னைக்காவது கூப்பிட்டுருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாள் தானே என் கூட வா. ஆ நாளைக்கு கண்டிப்பா நம்ம போறோம். சரியா? நீ உங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுட்டே நீ சொல்லு" அப்படின்னு. ஆமா, எங்க அம்மா விட்டா நான் வாரேன். ஆனா மேக்ஸிமம் எங்க அம்மா விடமாட்டாங்க. சப்போஸ் எங்க அம்மா விட்டாங்கன்னு சொன்னா நான் வரேன். இல்லன்னா நான் வரமாட்டேன். அப்புறம் எதுவும் கோச்சிக்க கூடாது அப்படின்னோனே, சரிடி அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இவ நேரா அவிய அம்மாட்ட போனா. போயிட்டு அவிய அம்மாட்ட மெதுவா, "அம்மா, அம்மா, அம்மா, அம்மா" அப்படின்னா. "என்னம்மா?" அப்படின்ட்டு கேட்டேன். உடனே, "அம்மா இந்த மாரி என் ஃப்ரெண்டு நாளைக்கு சினிமாவுக்கு போகணும்னு சொல்றாம்மா. நீங்க விட்டா நான் போறேன்ம்மா. இல்லன்னா நான் போமாட்டேன்ம்மா. நீங்க என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னோனே, "சரி, நீ சினிமாக்கு போறது போக்கூடாது தான். இருந்தாலும் உன் நண்பர்கள், உன் ஃப்ரெண்டு அவ ரொம்ப நாளா உனக்கு ஃப்ரெண்டு தானே. சரி அவ கூப்பிட்டான்ட்டு சொல்லிட்டு நீ போணும்னு சொல்றா. அதனால சரி போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவ ஃபோன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுட்ட சொல்லிட்டா. "ஏடி எங்க அம்மா ஓகே சொல்ட்டாங்க. நான் வரேன். ஆ ஆனா சீக்கிரமா நம்ம வந்துரணும்" அப்படின்னு. "ஏய் 10 மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துரலாம்டி. 9:30க்கு சினிமா முடிஞ்சிரும். 10 மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துரலாம்" அப்படின்னு சொன்னேனே. "சரிடி அப்பனா சரிடி" அப்படின்னு சொல்லிட்டா. உடனே சாயந்தரம் ஆச்சு அடுத்த நாளு. உடனே அவங்க அம்மாட்ட கேட்டா, "அம்மா நான் போட்டாம்மா, என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவா" அப்படின்னு. "சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பிட்டாங்க. நம்ம இதில யாருமே சினிமாவுக்கு போமாட்டோம். சரி அப்படிதானே நம்ம ஊர் சைட்ல சினிமா பக்கமே போமாட்டோம். இந்த ஊர்லலாம் சகஜமாயிட்டு. எல்லாரும் ஃபேமிலியாவே சினிமாக்கு போறாங்க. அங்க வந்து அப்படி கிடையாது. அப்படிதானே? அதே மாரி இவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவ சரி இப்போ அவிய அம்மாவும் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு அங்க பார்த்தீங்கன்னா, சினிமால 2 பேரும் இருந்தாங்க. சினிமாவும் முடிஞ்சது. கரெக்ட்டா 9:30 போல வெளிய வந்தாங்க. வெளிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கவிதாக்கு பஸ் வந்துட்டு. வந்த உடனே வெளிய வந்து நிக்கா. வந்த உடனே பஸ் வந்து "எடி, எடி, எடி, எடி எனக்கு பஸ் வந்துட்டுடி. இத விட்டா எனக்கு பஸ் கிடையாது. நான் போயிட்டு வரேன். பை, 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 பை. பத்திரம், பத்திரம், பத்திரம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாய் சொல்லிட்டு போயிட்டா. உடனே இவ பஸ் வருமா? வராதா? அப்படின்னு பார்த்தா, பஸ்ஸு வந்துரும் சீக்கிரத்துல. உனக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. இவ நின்னு, நின்னு, நின்னு பாக்கா, பஸ்ஸே வரல. 10 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் லைனா கடை பூட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 10 மணி ஆயிட்டுன்னா எல்லாருமே அ ஊர் சைடுல எல்லாருமே கடைய பூட்டிக்குவாங்க அப்படிதானே. அதே மாரி கடையெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் பண்றாங்க. ஒவ்வொன்னா நடந்துகிட்டே இருக்கு. இவ பார்த்துட்டே இருக்கா. ஒவ்வொரு பஸ்ஸா வருது. வந்துகிட்டே இருக்கு. எல்லா பஸ்ஸும் இவ 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 ஊருக்கு போற பஸ்ஸு ஒண்ணும் வரல. வேற வேற பஸ்ஸா வருது. பஸ் ஸ்டாண்டுல 2 தாத்தா, பாட்டி இருந்தாங்க. அந்த தாத்தா, பாட்டி அப்படி பார்த்தா, அவங்களும் சினிமாக்கு வந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு பஸ் வந்துச்சு. அவங்க 2 பேரும் ஏறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேடி இருந்தாங்க. அவங்களுக்கு
அவங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேரா ஒரு கார் வந்துச்சு. அவங்கள வந்து அந்த கார் ஏத்திட்டு போயிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து நின்னுச்சு. இவ பக்கத்துல ஒரு ஆம்பளையாள், ஒரு பையன் நிக்கான். அந்த பையன் நல்ல குண்டா, பொறுக்கி மாரி அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்க்க அப்படி பொறுக்கி மாரியே இருக்கு. ஒண்ணு இவளுக்கு உள்ளுக்குள்ள பயம். ஐயய்யோ! இந்த பையன பார்க்க பொறுக்கி பையன் மாரி இருக்கே. நல்ல பையன் மாரி தெரியல. சிலவங்க ஃபேஸ்லயே ரொ ரொம்ப மொரடர்கள் மாரி தெரியும். அந்த மாரி தெரியுதே! எனக்கு பயமா இருக்கே! அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே பயந்துட்டே இருக்கா. கடவுளே! 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 அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கா. உடனே அந்த நேரம் பார்த்து, ஆ அந்த கார் ஒண்ணு வந்து நிக்கி. வந்து நின்னுட்டு அந்த பையன கூப்பிடுது. "டேய் சதீஷு, என்னடா இந்த பக்கம்?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லடா மச்சான், சும்மா தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய இப்படி 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 பண்றான். பார்த்து இப்படி இப்படி கண்ண காட்டுறான். கண்ண காட்டுனோனே, "ஓ! அப்படியா மாப்ள? ஓகேடா மச்சான். என்ஜாய். வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் போயிருது. உடனே இவ பாக்கா, ஐய்யய்யோ! நம்மள தான் கண்ண காட்டி சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் பயமாயிருது. பயமானோனே, ஐய்யய்யோ! ஏசப்பா என்ன பண்ணேன்னு தெரியலையே! அப்பதான் ஆண்டவர தேடணுங்கிற இதே வருது. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சொல்ல ஆரம்பிச்சுட்டு, ஏசப்பா நான் சினிமாக்கு போனது தப்பு தான். நான் உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்தது தப்பு தான். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனாலும் என்ன மன்னிங்கப்பா. ஐயோ! இந்த நேரத்துல எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல. எங்க அம்மாட்ட ஃபோன திருப்பி பேசி நான் லேட் ஆயிட்டுன்னு சொல்றது கூட எங்க அம்மாட்ட சொல்ல முடியல. ஃபோன் என்கிட்ட இருக்கு. அம்மாட்ட ஃபோன் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அம்மா வேற தேடிட்டு இருப்பாங்களே! நீங்க தான் ஏசப்பா எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்க பாக்கா எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்றாங்க. கடை எல்லாமே பூட்டப்படுது. பஸ்ஸே வரல. வர்ற பஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. அவன் கிட்டத்துல வாரான். வந்துட்டு, "என்ன போலாமா?" அப்படின்ட்டு கேட்கான். உடனே இவளுக்கு, "எங்க?" அப்படின்னோனே, "நீ எங்க போணுமோ அங்க சொல்லு. போலாம். வா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி அவன் சொன்ன மாரியே அவன் அந்த பொறுக்கித்தனமாவே கூப்பிடுறான். உடனே அவனுக்கு அவளுக்குள்ள இன்னும் பயமாயிருச்சு. ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! இவன் நம்மள ஏதோ பண்ண போறான். ஐயோ! ஏசப்பா! ஏசப்பா! ஏசப்பான்னுட்டு அவ மனசுக்குள்ளேயே ஜெபம் ஆரம்பிச்சுட்டே இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இன்னும் அவளுக்கு அதிகமா பயமாயிட்டு. அந்தாள அந்த இடத்துலயே அவ என்ன பண்ணிட்டா, முழங்கால் போட்டா. அவன் பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, முழங்கால் போட்டு, "ஏசப்பா, சின்ன வயசுல நான் சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்கேன். அந்த வசனம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களே! ஆபத்து காலத்துல நான் கூப்பிடுறேன் ஏசப்பா. நீங்க வந்து என்னைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உம்ம மட்டும் தான் நம்பியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கா. அவன் அப்படியே நின்னவன், கிட்டத்துல வந்து அவ மேல தோள் மேல அந்த முழங்கால் போட்டிருந்தால்ல, அந்த தோள் மேல இப்படி கைய வைக்க போறான். பஸ் வந்துட்டு. அவ ஊர் பஸ். டக்குன்னு போய் பஸ்ல ஏறிட்டான். ஏசப்பா அற்புதமா அவள காப்பாத்திட்டாரு. இதே போல தான் வாழ்க்கையில நெறைய பேரு எங்கேயாவது போணும் அப்படின்னா, தனியா போகாதீங்க. பெற்றோருக்கு தெரியாத இடத்துக்கு போகாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகாதீங்க. அதே மாரி போனா கூட துணைக்கு யாரையாவது வச்சுக்கங்க. நான் கூட இதே மாரி தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போணும்னு நைட்டு கொஞ்சம் ரொம்ப ஆசை. எங்க ப்ரேயர் குரூப்ல இருக்கிற கல்யாணம்னோனே ரொம்ப ஆசையில, நானும் எங்க ஜோவின், ஜெபின் எல்லாம் சின்ன பிள்ளையில 2 பேரையும் கூட்டிட்டு நான் கெளம்பிட்டேன். கெளம்பிட்டோம்னா இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஏறி, அங்க போய் திருப்பி ஒரு ட்ரெயின் ஏறி, திரும்ப ஒரு ட்ரெயின் ஏறி, திரும்ப அங்கருந்து ஆட்டோ பிடிச்சு 3 இது மாறி இருக்கு. அங்க போனீங்கன்னா, கல்யாணம் 5 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. நான் போய் இறங்கும்போது மணி 8. திருப்பி அங்கருந்து ரிட்டர்ன் வரணும். எனக்குன்னா பயம் இந்த சென்னை ஊருக்குள்ள எப்படி எப்படி வருவோமோ? அப்படியேன்னா போம்போது ரொம்ப பாடுபட்டு போயிட்டோம். அதனால வரும்போது லேட் ஆயிரும். என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணா, "ஏய் எல்லாம் என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா?" அப்படின்னு. "இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போறேன்ல" அப்படின்னேன். உடனே எவ்ளோ ஒத்தையிலயா போறா? ஐயய்யோ! இந்த மெட்ராஸ் ஊருக்குள்ள நீ என்னன்னு இருந்து என்னன்னு வரப்போறியோ? நீ எனக்கு அப்படியே ஜோம்பிக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அ சரி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அவ அடிக்கா. ஏன்னா எங்க இருக்கா? வந்துட்டியா வீட்டுக்கு? அப்படின்னு. அவளுக்கு அவ்வளோ பயம். நான் நான் தைரியமா இருந்தா கூட அவளுக்கு பயந்த பயத்துல எனக்கே பயம் வந்துட்டு. ஐயய்யோ! அப்படின்னுட்டு. அது மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, மணி கரெக்ட்டா 12 மணி ஆயிட்டு. அதனால ஆண்டவர் பத்திரமா கொண்டு வந்து ஏசப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதே போல தான் நெறைய பேரு வாழ்க்கையில பொம்பள பிள்ளைகளுக்கு பயம் தான். அதனால தயவுசெய்து வெளியில போம்போது பாதுகாப்பு இல்லாம போகாதீங்க. நல்லா பிரேயர் பண்ணிட்டு போங்க. தப்பான இடத்துக்கு போகாதீங்க. சரியா? அது பாவமான காரியத்துக்கோ, மற்ற எந்த காரியத்துக்கோ யாரும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போக்கூடாது. அவ பார்த்தீங்களா, கை கட்டிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. கூட்டிட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, லாஸ்ட்ல கூட்டிட்டு விட்டுட்டு போயிட்டா. இது மாரி தான் நடுத்தெருவுல சில
சிலவங்க விட்டுட்டு போயிருவாங்க. "போடி நீ என்ன நீ வா எனக்கு வேலை முடிஞ்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி போகாதீங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு வேண்டாம். ஓகே. பாய்.